அடுப்பை பற்ற வச்சு அதில் பொரிக்கிற சட்டியை வச்சு 2 லிட்டர் எண்ணெயை ஊற்றுறோம். பிணைஞ்சு வச்சுருக்கிற அந்த மாவை எடுத்து நம்ம இப்போ கசரா போட போகிறோம். அதை மேசையில் போடுறதுக்கு முன்னாடி உதிரி மைதா மாவை அந்த மேசையில் நம்ம ஃபுல்லாக தூவிக்கிறோம். ஏன்னா அப்போ தான் நம்ம கசராவுடைய அந்த மாவை வெட்டும்போது பிசிறு இல்லாமல் நல்லா அழகாக நீட்டாக வரும். இப்போ மாவை சட்டியிலேருந்து இந்த மேசையை நம்ம வலிச்சு கொட்ட போகிறோம். சட்டியிலேருந்து போடுறதுக்கு முன்னாடி அந்த கீழே சட்டியில் அந்த விளிம்பில் லேசாக மாவை போட்டுக்கிறணும். மாவை போட்டுட்டு அப்படியே இந்த உதிரி மாவை வச்சு நம்ம உள்ளேருந்து மாவை வலிக்கணும். அப்போ தான் நம்முடைய கையிலையும் ஒட்டாமல் அழகாட்டு உங்களுக்கு அது நல்லா மேசை மேலே உழுவும். இப்போ சட்டியிலேருந்து மாவை டேபிளுக்கு கொட்டியாச்சு. கொட்டிட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் லைட்டாக உதிரி மாவு மைதா மாவு போட்டு அப்படியே இப்போ நம்ம அதை